ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த வீடியோவில் 9th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 1 செய்யுள் பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம். இந்த தமிழ் ஓவியமை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பன். இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் அன்பன்கிற பேர் இருக்கு இல்லையா, தமிழ் மேலே அன்பு கொண்டவங்கனால தான் தமிழுக்கு ஓவியம் வரைய முடியும். என்னது, தமிழ் மேலே அன்பு கொண்டவங்கனால தான் தமிழுக்கு ஓவியம் வரைய முடியும். அப்போ தமிழ் ஓவியம் யார் எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா, அப்போது தமிழ் மேலே அன்பு கொண்டவங்க, அப்போ ஈரோடு தமிழ் அன்பன். அப்படி இல்லை, இது எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தமிழுக்கு ஓவியத்தை இந்த ரோட்டில் தான் வரைஞ்சாங்க. என்னது, தமிழுக்கு ஓவியத்தை இந்த ரோட்டில் தான் வரைஞ்சாங்க. அப்போ ரோடுனால ஈரோடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஈரோடுனாலே தமிழ் அன்பன்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதோட நுழைய முன்னில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் வரி என்ன கொடுத்துருக்காங்க, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. மேக்ஸிமம் நமக்கு ஸ்டார்டிங் லைன்ஸ் தானே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு காலம் வர்றதுக்கு முன்னாடியே போடப்பட்ட ரோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே அப்படிங்கிறது ஈரோடு தமிழன்பன் எழுதுனது. காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோடு போட்டுட்டாங்கப்பா அப்படின்னா அப்போ ஈரோடு தமிழன்பன் எழுதுனது. சரி, அவ்வளோதான். அடுத்தது டேரெக்டாக சொல்லும் பொருளும் அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். இலக்கண குறிப்பு ஃபர்ஸ்ட் இருக்கா, எத்தனை எத்தனை, விட்டு விட்டு, அப்போ 2 தடவை வருது, பொருள் குறிச்சும் வருது. அப்போ எத்தனை எத்தனைங்கிறத பிரித்தா ஒரு தடவை எத்தனை பார்த்தாலே பொருள் கொடுக்குது. பொருள் கொடுக்கல அப்படின்னா தான் அதை இரட்டை கிளவின்னு சொல்லணும். பொருள் கொடுத்தா அடுக்கு தொடர்கள்னு சொல்லணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏந்தி கொடுத்துருக்காங்களா. அந்த தீ அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்குமா, பிரிக்க முடியும். அப்போது லாஸ்ட்டில் ஈ அப்படிங்கிற உச்சரிப்பில் வந்துட்டாலே அது என்னது, வினை எச்சம். காலமும் முற்றுமை, உம்ல முடியுது இல்லையா, ஸோ முற்றுமை. சரி, இலக்கண குறிப்பு முடிஞ்சிருச்சு. பகுபத உறுப்பு இலக்கணம் வளர்ப்பாய், அந்த லாஸ்ட்டில் விகுதி சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னு புரியாது. நீங்கள் இப்படி வாசிக்கும் போதே அது என்னன்னு யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் விகுதி சரியான முறையில் கொடுக்க முடியும். இப்போ இந்த வளர்ப்பாயை நம்ம எப்படி பிரிக்கலாம், வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய் அப்படின்னு பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு வர்றது எப்போவுமே என்னன்னு சொல்லிடணும், பகுதி. அப்போ வளருங்கிறது பகுதி. அடுத்து வர்றது சந்தி. அதுக்கப்புறம் வர இப்பு என்னது, எதிர்கால இடைநிலை. வளர்ப்பாய் அப்படின்றப்ப எதிர்காலத்தை தானே சொல்கிறாங்க. அப்போ எதிர்காலங்கிறத காலத்தை உணர்த்துது. ஆய் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அப்போ வளர்ப்பாய் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தவங்களை தானே நான் சொல்ல முடியும். அப்போ அது என்னது, முன்னிலை, ஒருமை, வினைமுற்று, விகுதி. அவ்வளோதான். இப்படி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது நூல்வெளிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம். இப்போ தானே பார்த்தோம், தமிழ் மேலே பற்று அன்பு கொண்டவங்கனால தான் தமிழுக்கு ஓவியம் வரைய முடியும். அப்போ ஈரோடு தமிழன்பன் எதை எழுதியிருந்தார், தமிழ் ஓவியம் எழுதியிருந்தாரா. அந்த நூலில் இடம்பெற்ற கவிதை தான் இது. ஓகே, இவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும், இங்கே இருக்குது, ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுறது கிடையாது. அதுபோல தான் பாடலும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை சிறுகதையெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவரோட கவிதை வடிவில் நிறையா என்ன ட்ரை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமிரைக்கூ அப்படிங்கிற புது புது வடிவங்களை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற கவிதை நூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வணக்கம் வள்ளுவாங்கிறது கவிதை நூல் தான். அதுக்கு 2004 வருஷம் என்ன வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. யார், ஈரோடு தமிழன்பன். அவர் ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருந்தார், தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருந்தார். அந்த நூலில் இருந்து தான் நம்ம இப்போ பாடப்பகுதியில் கொடுத்துருக்க கவிதையை படிச்சிட்ருக்கோம். வணக்கம் வள்ளுவாங்கிற கவிதை நூலுக்கு 2004 வருஷம் என்ன வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அடுத்தது தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக என்ன வாங்கியிருக்காருன்னா, தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கு அந்த நூல். இங்கே பாருங்கள், தமிழன்பன் கவிதைகள்ங்கிற நூலுக்கு தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்காரு. இவரோட நூல்கள் எல்லாம் என்னென்ன மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். இதை ஈஸியாக HUM ஹியூம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்தி, உருது, மலையாளம், இங்கிலீஷ், அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே 2 முக்கியமான ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்கிறேன். அந்த ட்ரிங்க் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே இனிமையாக இருக்குது. அண்ட் வந்து நல்லா மோர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா நீர்மையாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச ஒரு மில்க் ஷேக்கு. அது எந்த கலராக இருக்குன்னா பிங்க் கலராக இருக்குது. நான் குடித்த ஜூஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா மோர் மாதிரி நீர்த்தன்மையாக இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் மில்க் ஷேக்கு. அப்போ இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படிங்கிறது நான் குடித்த பிங்க் கலர் மில்க் ஷேக்கா. அப்போ பிங்கல நிகண்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னாலே யாமறிந்த மொழிகளிலேன்னு வந்துட்டாலே அது யார் தான்? பாரதியார் தான். சரி, இப்போ இது முடிஞ்சுங்களா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி நாள் February 21. இது சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். உலக தாய்மொழி தினம் வந்து February 21. இது நான் ஆல்ரெடி வந்து உரைநடை பாடம் பார்க்கும்போதே நான் சொன்னேன். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையும் சிங்கப்பூரும். S2ன்னு வச்சுக்கோங்க. இலங்கையும் சிங்கப்பூரும், ஸ்ரீலங்காவும் சிங்கப்பூரும். இன்னொன்று நம்ம உரைநடை பகுதியில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? தமிழ் மொழி பணத்தாளில் வந்து எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா மொரீஷியஸ்லேயும் இலங்கையிலையும் இருக்குங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு என்னது? சிங்கப்பூரும் இலங்கையும். அதுக்கு ஷார்ட்கட் S2. உலக தாய்மொழி நாள் February 21. அவ்வளோதாங்க. இயல் 1 இருந்தால் முதல் செய்யுள் பகுதி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.